Hi friends, welcome to Nidra Duro channel. இனி சிக்கன் வாங்கும்போது வெறும் 4 பீஸ் மட்டும் சிக்கன் எடுத்து வச்சு இந்த மாதிரி சாண்ட்விச் செய்து கொடுங்க. கண்டிப்பா யாருமே இனி கடையில் சாப்பிடணும்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப கம்மியான பொருள் வச்சு ரொம்ப ஈஸியா வீட்டிலேயே 15 நிமிஷத்துல செய்து முடிச்சிடலாம். இது போல நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி தட்டில் 2 வத்தல், ஒரு முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். துவாரம் இல்லாத இட்லி தட்டாக இருந்ததுன்னா முட்டையை அதிலேயே ஊற்றி எடுத்துக்கலாம். இதுலேயே 6 பல் பூண்டும் சேர்த்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் 4 பீஸ் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேங்க. சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டுட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணுங்க. சிக்கனை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்தி எடுத்துக்கோங்க. கை வச்சு லைட்டாக மசிச்சு எடுத்தாலே சிக்கன் நல்லா உதிர்ந்து வர மாதிரி வந்துடும். இதில் துண்டு துண்டாக எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா உதிர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி தான் நல்லா உதிர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம உதிர்த்தி எடுத்து வச்சாச்சு. இப்போ உதிர்த்தி எடுத்த சிக்கனை அப்படியே வச்சிடலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்த வத்தலை சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்சு எடுத்த பூண்டையும் சேர்த்துட்டு முட்டையை எடுத்து இதோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் ரொம்ப புளிக்காத மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் அல்லது சீஸ் இல்லாட்டி பன்னீர் கூட சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உதிர்த்தி எடுத்து வச்சிருந்த சிக்கனோட நம்ம அரைச்சி எடுத்ததையும் சேர்த்துக்கலாம். இதோடவே மீடியம் சைஸ் பல்லாரியில் ஒரு பல்லாரியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குடை மிளகாயில் பாதி அளவுக்கு கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பீன்ஸ், கேரட், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ விருப்பமான காய்கறி எல்லாம் சேர்த்ததும் இதோடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு சப்பாத்தி, ரொட்டி இல்லாட்டி ப்ரெட்டு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. நான் இதுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சப்பாத்தியோட சென்டரில் வச்சு எடுத்துகிட்டு இதை ரோல் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இனி சிக்கன் வாங்கும்போது இதுக்காகவே 4 பீஸ் தனியாக எடுத்து வைப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.